ஓகே ஐயா, சொல்லுங்க. அச்சரம் என்ற எழுத்து ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் எழுத்து இருக்கு. 4 ம், எழுத்து, 6 எழுத்து, 8 எழுத்து, ம், 10, 12, 16 என்று சொல்லி 50 எழுத்துக்கள் எங்களுக்கு இந்த அண்டம் இந்த பிண்டத்துக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு ம், ஆதாரத்துக்குள்ளே இந்த எழுத்துக்கள் 50 எழுத்துக்கள். ம், இந்த புருவநடுக்கு மேல வந்தோடனே சக்தி என்ற எழுத்து வந்தோடனே 51 எழுத்துக்கள். ம். 51 எழுத்துக்களும் நீங்கள் இந்த சுடரை பார்த்திருப்பீங்க ஓ. திருவாசியில. ம், திருவாசியில நடராஜ சிலைக்கு பின்னால திருவாசி இருக்கு. அதுல ம், 51 சுடர் இருக்குது. இது 51 எழுத்தை குறிக்குது. ம், சரிதானே? ம், அந்த 51 எழுத்துக்களும் உயிரெழுத்து 15ம் ம், மெய் எழுத்து 16ம். ம், சரியோ? வடமொழியில. ஆனா அந்த நாள்ல தமிழ் மொழியிலேயும் இப்படி 50 எழுத்துக்கள் இருந்ததாக ஆராய்ச்சியாளர் சொல்றார். ம், இந்த 50 எழுத்துக்களும் இந்த திருவைந்தெழுத்துக்குள்ள அடக்கம். ம், இந்த திருவைந்தெழுத்து ஓம் என்ற பிரணவத்தில் அடக்கம். ம், ஓம் என்ற பிரணவம் அகர உகர மகரம் என்ற ம், சமஷ்டி பிரணவம். ம், ம், சரியோ? ம், அது விரியும் போது அகர உகர மகர சரியோ ம், விந்துநாதம் ம், ரெண்டு அஞ்சாவது விரியும் போது அது பஞ்சாட்சரம் சொல்லுவோம். அது ம், வியட்டி பிரணவம் சொல்லுவாரு. நீ கூட படிச்சா தெரியும், அல்லது படிச்சவங்களுக்கு ஞாபகமா இருக்கும். ம், இப்ப இப்படி எல்லாம் இருக்கு. அந்த 51 எழுத்துக்கள் தான் இந்த ஓம் என்ற பிரணவம். ம், அதை நாங்க உச்சரிக்கும் போது மிக மௌனமாக உச்சரித்தால் அது அசபா என்று சொல்லுவோம். ம், நேற்று சொல்லி பண்ணிக்கிறேன். ம், அசபா என்ற சத்தம் இல்லாமல் ம், எங்களுக்குள்ளே உச்சரிப்புதல். ம், ம். மானதம் பண்ணி சொல்லுவோம். மானதம் ஹம்சோ ஹம்சோ மானதம் மந்திரம். பாஷை ம், பாஷை ஒன்றுதான் கொஞ்சம் பார்த்தோம் நாங்கள். அப்ப அது மானசமாக உச்சரிக்கிறது சிறப்பு. ம், ம், சரியோ? அப்ப அந்த அசபா என்று சொல்லும் போது நாங்க முந்தி பார்த்ததுக்குள்ள சோகம் ஹம்ச மந்திரம் இருக்குது. ம், சரியோ? ஹம்ச மந்திரத்துல பொருளும் ஓம் தான். ம். சரியோ? ஹம்ச மந்திரம் ஹம்ச என்று சொல்லும் போது அது ஓ. சோகம் என்று வரும். ம். சகம் சகம் அதுக்குள்ள சோகம் ஓம் என்று இருக்குது. ம். சரியம்மா சோகத்துக்குள்ள ஓம் இருக்குது. ம், ஓம் இருக்குது. அப்ப இந்த அஞ்சு எழுத்து இருந்தாலும் சரிதான், 50 எழுத்தாலும் சரிதான், ம், இந்த வியட்டி பிரணவம் உண்டாலும் சரிதான், சமைச்ச பிரணவம் உண்டாலும் சரிதான், ம், சோகம் உண்டாலும் சரிதான், எல்லாம் ம், ஒன்றைத்தான் குறைக்குது. ம், சரிதானேம்மா? ம். அப்ப இந்த ஆறு அப்ப ஆதாரங்களை இந்த அம்ப அம்ப எழுத்துக்கள் 51 அச்சரங்களும் 6 ஆதாரங்களுக்குள்ள. இப்ப 6 ஆதாரம் என்ன? மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அதுல 4 உத்திராடம், எழுத்து அதுக்கு மேல வர சுளுத்தி. சுவாதானம் என்ன சுவாதானத்துக்கு முந்தி மூலாதாரம். ஓ. அதுல 4 எழுத்து, சுவாதானம் 6 எழுத்து. ஓ. சரியோ? ஆ. மணிபுரத்துல 8 எழுத்து, அங்கால 12 எழுத்து, 16 எழுத்துன்னு சொல்லி சரி அந்த 50 எழுத்துக்கள் ஆ. எங்களுக்கு உடம்புல இருக்குது. ஆ. சரியோ? ஆ. இந்த மேலுக்கு உள்ளது சக்திமயமா இருக்கும்போது ஒரு எழுத்து வருது. அது 51வது எழுத்தா இருக்குது. அப்ப ஓ. 51 எழுத்துக்கள் தான் எங்களுக்குரிய மந்திரமாக சொல்லப்படுது. ஆ. அதுதான் எங்களுடைய ஆ. வட எழுத்தோ வடமொழி எழுத்தோ ஐயா, யமசுவ எழுத்தோ மூலாதாரத்துல எத்தனை ஐயா? 4, 4. சுவாதிட்டானம் 6, 6, 10. 8 அங்க 10, மணிப்புரம். 12, 14. மணிப்புரம். மணிபூரம் 6, 4, 6, 8. ஓ, 8. ஓகே, 18. இஞ்சால அடுத்தது அநாதகம் 12, 12. 12. ஓகே. அது போல 16. ஆ. பிறகு சரியோ? சுளுத்தி. சில சரி இதை கூட்டக்கு சில ஒன்று ரெண்டு பிழைச்சாலும் அது மாறி வந்தாலும் ஆ. 50 எழுத்து வரத்தக்கதா இருக்கும். ஆ. சரி 51வது எழுத்து மேலுக்கு இருக்கும். மேலுக்கு நடுவுக்கு மேல சஹஸ்ராரத்துக்கு. இன்றைக்கு ஐயா அது பதிசாஸ்திரம் மந்திரத்துல வந்தது 51 எழுத்துக்கள் ஆதாரங்களை கொண்டதுண்டு. நான் தேடுவோம், இல்லாட்டி உங்கள்ட்ட கேட்போம்டா. நீங்க வந்துட்டீங்களே எல்லாத்துக்கும். நன்றி ஐயா, நன்றி உங்களோட இதெல்லாம் நேரத்துக்கு. அறிகிற நல்லது. நம்ம அறிஞ்ச விஷயத்தை ம். சொல்லணுமே. இல்லையே, சரியோ? அவ்வளவு அறிய 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 இன்னும் அறியத்தானே ஆசையா இருக்குது. அதுதான் நம்ம அது பறந்துதம்மா. கற்றது கைமண் பரந்தது அளவோ. நிப்ப. சரியம்மா? அப்படியே ஐயா கற்றது தொடர்ந்து தொடர்ந்து வருகுது. ஓ. அதான் கற்றது கைமண் அளவு கை கல்லாதது மண்ணளவு உலகளவு என்று காணாத உற்ற எண்ணுங்க. கலை மடந்தை ஓ, தெரிய சரஸ்வதியே கிடக்கு ஐயா சொல்றாள். சும்மா. இப்ப ஐயா முதலாம் பாப்பு தாண்டி இருக்கிறோம். இன்னும் எத்தனை தாண்ட வேண்டி கிடக்கு. எங்களுக்கு இருக்க அறிவம்மா மிக மிக சொத்தம் என்ன. ம், தெரியும்? ம், அதானே சொல்லுவாரு சைவ ம், சித்தாந்தம். எங்களோட அறிவு ம். சிற்றறிவு, சிற்றறிவு. சுட்டறிவு, ம், குறைவண்ட அறிவு, முத்தறிவுன்னு சொல்லுவோம் என்ன. ம், ம். அதோட எங்களை கொம்பையாவண்ணே இல்லாது. இயலாது. இயலாது ஐயா. ஐயா, ஒரு துளியில தானே நாங்க நிக்கிறோம். அதான் நம்ம நன்றியம்மா அப்ப நன்றியம்மா. ஆனாலும் அந்த தெரிஞ்சதுகளை நாங்கள் இந்த கலந்துவியலோட எல்லாரோடையும் கலந்து எல்லாரும் தங்களுக்கு தெரிஞ்சதையும் சொல்லி நாங்களும் சொல்லி கதை கேட்கலையாக்கா. அது சாரி அக்கான்றேன். கதை கேட்கல பாரதியா ஐயா. சொல்லியிருக்காரம்மா. அதான் சரியோ? அது கவரேஜ் இல்லாம எனக்கு வெட்டி வெட்டி வருது. ம், ம்,
ஆலயம் 10,000 நாட்கள் என்று எல்லாம் சொல்லி அன்னை சத்திரம் 1000 செய்து ம், ஆலயம் 16 நாட்கள் அன்னை யாவிலும் புண்ணியம் கோடி ம், ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ம். ஏழை என்று சொல்றது எங்களுக்கு விஷயம் தெரியாமல் விஷயத்தை தேடை கொண்டிருக்கிறவர்கள் ஏழை என்று சொல்றார். ஏழை. நாங்கள் எல்லாம் ம். ஏழைகள், எங்களுக்கு சைவத்தை பற்றி அறிவு ஏழை. எங்களுக்கு இல்லை. ஏழைகள் அது அல்ல நாங்கள் ஏழை. நான் தேடுதல். என்னம்மா இங்கெல்லாம் ஏழை, நான் பரம ஏழை. இப்ப நாங்களே ஏழை நம்ம ஏழை என்று சொன்னால் என்ன செய்யணும்? தேட ஒண்ணுமே தேடுதல்ல விட எல்லாத்துலயும் மேலதானே ஐயா, என்ன சும்மா ஏழைதான். அதான் இருக்கிற மொழிய ஏதோ அடுத்த வேலையிட்ட கை நீட்டாம வாழ்றோம், அவ்வளவுதான். அந்த அளவில் அவ்வளவுதான். நாங்களும் தேடணும், உழைக்கணும். உழைச்சாத்தான் எங்களை ஏழுமே போகும். உழைக்கிறதுக்கு நான் படிக்கிறது, தேடுறது. அதோட இது காணும் ஐயா, அவ்வளவு காணும் வாழ்க்கை. இனி இந்த பெரியாருடைய அந்த பேருரையை கேட்கறதெல்லாம் எங்களுக்கு பலவிதமான வழிகள். அதான் நாங்க பார்த்தோம். நாங்க கேட்டல் பார்த்தோம். ஞானம் வரணும்னா கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், திட்ட கூட தெளிய வேணும். எங்களுக்கு ஒரு என்ன ஒரு தெளிவு இருக்க வேண்டும். தெளிவு இருக்கு. சும்மா மேலோட்டமா படிச்சு கொண்டு போனால் ஒன்றும் விளங்காது. அது விளங்குற விஷயத்தை நீங்க செய்யற மாதிரி அதை ஆராய்ஞ்சு நுட்பமா ஆராயும் போதோ எங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். கேட்டல் தான் திறந்தது இந்த நாளுக்கெல்லாம். கேட்ட ஏனென்றால் ஒரு குழந்தை பிறக்கும் போது நீங்கள் நடக்க பெற்றுக் கொடுக்குறீர்கள், பேச கற்றுக் கொடுக்குறீர்கள், சாப்பிட கற்றுக் கொடுக்குறீர்கள். ஆனா கேட்கறதுக்கு கற்றுக் கொடுத்த நீங்களோ இல்லை. அது தானா இறைவன் எங்களுக்கு தந்தது அந்த கேட்டல். அதை நாங்கள் சரியா பயன்படுத்த வேணும். அதை பயன்படுத்துற இல்ல சில பேர் காதை கொடுத்தே கேட்க ஆயினா. இல்ல கேட்டல் பொதுவா என்னத்தை சொல்றாங்க சைவ சித்தாந்தத்துல? கேட்டல் என்ன? கேட்டல் என்றால் இந்த ஆகமங்களை, வேத ஆகமங்களை கேட்டு கற்றுணர வேணும். அதோட அந்த தசகாரியங்களுக்குள்ளேயும் ஒரு 3 சேர்ந்து கேட்டல வருது ஐயா. தசகாரியத்துக்கு தசகாரியங்களை தான் நினைக்கிறேன். தத்துவ ரூபம், ஆன்ம தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், மூன்றும் கேட்டேன். கேட்டல் மந்தமா. சரி, நீங்க சொன்னபடி நூல் அறிவோம், சாத்திர தோத்திர நூல் உள்ள விஷயங்களை நாங்க படிக்கிறது கேட்டல். அதை விட குரு உபதேசம் அதையும் கேட்டல். முக்கியமானது. குரு உபதேசம்னா முக்கியமானது. அதை விட இந்த பெரியோர்கள், ஞானிகள், யோகிகளுடைய கருத்துக்களை கேட்டல். அதான் கேட்டலுக்குள்ள வருது. தனியா காது கொடுத்து கேட்கற மட்டும் இல்ல. சரியோ, அதை கேட்ட உடனே நாங்க சிந்திக்கணும். இது என்ன சொல்றாரு, ஏன் சொல்றார் சொல்லி சிந்திக்கணும். சிந்திச்சோன்னு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு வருமானு அதான் தெளிவு பண்ணி சொல்றாரு. அப்படி வருமென்றால் எங்களுக்கு வேற சிந்தனையில வராதம்மா. சரியோ, எல்லாம் இந்த ஒன்றின மனம். நாங்க ஒன்றி போயிருப்போம், சிவத்தோட ஒன்றி போயிருப்போம். சரிதானே? நன்றி ஐயா, நன்றி. நன்றி. உண்மையா நன்றி. நன்றி அம்மா.